வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறது கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் தலைவர், பொருளாளர், காப்பாளர் இவர்கள் 3 பேரையும் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். எங்களோட நாட்டின் பொருளாதார பிரச்சனையாக எங்களுக்கு கல்வின்றது ஒரு முக்கியமான விஷயமாக அமைகிறது. முன்பள்ளின்றது தான் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு சிறு பிள்ளை முதலாவதாக கல்வி, விளையாட்டு, இணைந்த செயற்பாடுகள் இப்படியான விஷயங்களை கனவு விடயங்களை முதல் படியாக முன்பள்ளியில் ஆரம்பிக்கிறார்கள். முன்பள்ளின்றது இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளோட பழக்க வழக்கங்கள், விளையாட்டுகள் அப்படியான சம்மந்தப்பட்ட விடயங்களை முன்பள்ளி டீச்சர்ஸ் மேருக்கு அதை என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்றதை எங்களோட கல்வி அபிவிருத்தி குழுமம் இன்றைக்கு அதை கற்பித்து கொண்டு வருகின்றது. அதிலையும் நாங்கள் பார்க்க போனால் இன்றைக்கு வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் அந்த கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் அனுசரணையுடன் அவர்களின் முயற்சியுடன் இவர்களுக்கான டிப்ளோமா பட்டனரி வழங்கப்பட்டு வருகிறது. அது அவர்களுக்கு என்னவோ தெரியல, கல்வி அபிவிருத்தி குழுமத்திற்கு இன்றைக்கு முன்பள்ளியின் ஒரு முக்கியமான விடயம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பசிக்கிறவைக்கு தான் அதன் பசியின் அருமை தெரியும். அதுபோல் அந்த கழகத்தின் தலைவர், பொருளாளர், காப்பாளர் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் அதன் உண்மையான அர்த்தமும் அதன் விடயங்களையும் தெரியும். இப்போது எங்களை அந்த காப்பாளர், எங்களோட முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களின் கஷ்டங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், அதால் பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன பிள்ளைகளின் பாதிப்பு என்ன, பிள்ளைகளை எப்படி கற்பிக்க வேணும், கல்வி குழுமத்தின் காப்பாளர் இப்போது உங்களுக்கு அதை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்லுவார். இன்டர்நேஷ்னல் மெரிட் கேம்பஸில் இருந்து திரு தினேஷ்கரனும் லக்ஷனும் கல்வி அபிவிருத்தி குழுமத்தினர் வந்து இந்த முன்பள்ளி கல்வி பற்றி நேர்முக சில விவரங்களையும் அறிகிறதுக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை வந்து சந்தித்ததற்கு முதல்கண் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே அபிவிருத்தி குழுமத்தினுடைய தலைவரும் பொருளாளரும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மேற்கொண்டு நான் செல்ல விரும்புவது எதுவென்றால் 30,000 மழலைகள் வடமாகாணத்தில் முன்பள்ளிகளுக்கு சென்று வருகிறார்கள். 1600 முன்பள்ளிகளுக்கு போய் வருகிறார்கள். 3200 முன்பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய தகமைகள் வந்து சீராக இல்லை. அதே நேரம் அவர்களுடைய சம்பளமும் சீராக இல்லை. அப்போ சம்பளத்தை சீராக்கிறதுக்கு அவர்களுடைய தகமைகளை உயர்த்தினா நல்லவென்ற நோக்கத்துடன் நாங்கள் அவர்களுக்கு டிப்ளமா பயிற்சி வழங்கி வருகின்றோம். இந்த டிப்ளமா பயிற்சி இந்த 3200 டீச்சர்ஸுக்கும் இப்போ இருக்கிற ரேட்டில் 160 பேர் வீதமாக வழங்கி கொண்டு போனால் இவ்வளோ காலம் எடுக்கும், பல வருடங்கள் எடுக்க போகிறது. ஆகவே இது பற்றி கல்வி இலாகாவோடும் மற்ற சம்பந்தப்பட்ட அரசாங்க திணைக்களங்களோடும் பேசி இதை எவ்வளவுத்துக்கு கூடிய சீக்கிரம் இந்த பயிற்சியை கொடுத்தா தான் நல்ல. பயிற்சி கொடுப்பது இலகுவானதில்லை. காரணம், அவர்களுக்கு அந்த டிப்ளமா பயிற்சி பெறுவதற்கு உரிய தகமைகள் இல்லை. அதனுடைய இது ஒரு பெரிய சிக்கலான விடயம். இது அபிவிருத்தி குழுமத்தினால் தீர்க்க முடியாது. இதை கல்வி இலாகாவுக்கும் மற்றது பிரதேச சபை ஆளுநர் அவர்களுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லலாம். இப்போ வெளிநாடுகளில் வந்து முன்பள்ளி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய தராதரம் பட்டப்படிப்பு இல்லை என்று சொன்னால் முதுமானி அப்படியான பேசிக் குவாலிஃபிகேஷன் கூட இங்கே அப்படி இல்லை. அப்போ உலக கண்ணோட்டத்தில் எங்களுடைய நாட்டில் இந்த முன்பள்ளி கல்வி மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்குது. வடமாகாணத்தை பொறுத்தளவில் 30-35 வருடமாக முன்பள்ளிகள் இயங்கி கொண்டு வருகின்றன. இவ்வளவு காலத்திலும் எவ்வளவோ செய்திருக்க வேண்டியது ஏதோ காரணத்தினால் பின் போடப்பட்டு வந்துட்டது. ஆகவே இதை பற்றி எல்லோரும் சிரத்தை எடுக்க வேண்டிய தருணம் வந்துட்டது. இப்பொழுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகின்றார்கள். அது வந்து செயற்கை நுண்ணறிவு என்று நினைக்கிறேன். அப்படி தன்னார்வத்தோட பிள்ளைகள் வளர வேண்டிய காலத்தில் இந்த நாட்டில் O லெவல் A லெவல் வரைக்கும் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸுக்கு தான் போய் வருகிறார்கள். அப்போ அந்த நிலவையில் முன்பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை கொடுக்கறது பள்ளிக்கூடத்தில் முன்பள்ளிகளில் படிப்பிக்கிறதுக்காக இல்லை, படிக்கிறதுக்காக இல்லை, எழுதுறதுக்காகவோ கணக்குகள் செய்து பெறுவதற்காக இல்லை, கூடுதலாக முன்பள்ளிகளில் விளையாடுவதற்காக தான் அவர்கள் வெளிநாடுகளில் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து வருகின்றார்கள். ஆகவே அந்த வகையில் பலவிதமான ஆய்வுகள் செய்து கல்வியிலாகவும் மற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ இது வந்து ஒரு
இந்த இயக்குநர்கள் சேர்ந்து ஒரு லாப நோக்கற்ற அமைப்பாக இயங்கி வருகிறது. அதோடு நாங்கள் இந்த வடமாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம், புத்தளம் பகுதிகளை சேர்ந்த மாவட்டங்களையும் சேர்த்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் குழுவுமே அமைத்திருக்கின்றோம். 11 பேர் உள்ள. அதை விட கல்வியிலாக பல்கலைக்கழகம் மற்ற ஆசிரிய பயிற்சி கலாசாலை உள்ளவர்களையும் சேர்த்து ஒரு 11 பேர் வரையில் உள்ள ஆலோசனை குழுவையும் உருவாக்கி இருக்கின்றோம். அதை விட லண்டனில் இதனுடைய கிளையையும் நாங்கள் அங்கு அமைத்திருக்கின்றோம். காரணம், புலம்பெயர் மக்களுடைய நிதி உதவி இல்லாமல் இங்கு இதையும் நாங்கள் செய்ய முடியாது. இந்த அமைப்புகளை விட நாங்கள் சென்ற சனிக்கிழமை வவுனியாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் அங்கு வந்திருந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களுடைய சம்பள முன்னேற்றத்துக்கு ஒரு தொழிற்சங்கமாக இயங்கினால் நல்லவென்ற ஆலோசனையை வழங்கியிருக்கின்றோம். அவர்கள் அந்த ஆலோசனையை கேட்டு ஒரு தொழிற்சங்கத்தை அமைக்கிற நோக்கத்தில் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தொழிற்சங்கம் அமைத்து அவர்கள் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் வேண்டிய ஆலோசனைகளும் ஆதரவும் கொடுத்து அவர்களுடைய ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் தேவைகளுக்கு நாங்கள் தேவையான ஆலோசனைகளையும் சட்ட ஆலோசனையும் வழங்குறதுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இதனை விட இந்த பாடசாலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விளையாட்டு உபகரணங்கள் இருக்கின்றது வெளியில். இந்த வெளியில் இருக்கிற விளையாட்டு உபகரணங்கள் அதிகமாக இரும்பினால் செய்யப்பட்டவை தான் கூடுதலாக இருக்குது. அது ஃபைபர் கிளாஸ்லேயோ பிளாஸ்டிக்கில் பொலிஸ்டரில் செய்ததுலாம் குறைவு. இந்த இரும்பினால் செய்ததில் பிள்ளைகள் ஏறி விளையாடைக்குள்ள உள்ளைக்குள்ள விபத்துக்கள் வரலாம் கூடுதலாக. அதை பற்றி எங்கடையாக்கள் அவ்வளவு சிந்திக்கிறது இல்லை. மற்றது சில இடங்களில் இரும்புகளால் செய்கிற இடத்துல கரல் பிடிச்சிருக்கு, பிள்ளைகள் அதில் ஸ்லைட் பண்ணி விரைக்குள்ள எல்லாம் காயங்கள் ஏற்படலாம். அப்போ இதுகளை ஒரு தரம் அவ்வளவு பொருட்படுத்துவது இல்லை. அப்போ இப்படியான இதுகளை நாங்கள் இந்த முன்பள்ளியில் நடத்துகிறவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றதும் ஒரு முக்கியமான வேலை. விளையாட்டு உபகரணங்களை நாங்கள் நிறுவிட்டு அதை உபயோகிக்காவிட்டால் அதில் ஒரு விதமான அர்த்தம் இல்லை. இப்படி எவ்வளவோ செய்ய வேண்டிய அலுவல்கள் உண்டு. இதை விட வேறு ஒன்றும் இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்டால் நான் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கோம். உங்களுடைய அமைப்பு எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? லண்டனில் இருந்து சில இணைய வழியாக ஜூம் மீட்டிங் நாங்கள் 22 பிப்ரவரி, ஏப்ரல், மார்ச்சில் தொடங்கினாங்கள். நான் இங்கே வந்து நவம்பர் 22ஆம் ஆண்டு இங்கே வந்து 23ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இணைவில் சென்ட்ரல் காலேஜில் கல்வி அபிவிருத்தி குழுமத்தின் அங்கராப்பண கூட்டம் நடந்தது. அதுக்கு பிறகு கிளிநொச்சியில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினாங்கள். அதை விட கோபேட் ட்ரைனிங் காலேஜ் அவ்வளோ தான் அந்த கூட்டங்கள் என்ற அளவில். அதை விட நாங்கள் முன்பள்ளி கல்வி சொந்தமாக ஒரு நூலு நாங்கள் ஒலிக்கிட்டு கிட்டத்தட்ட 3000 கோப்பி அடித்து பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு வர்றோம். இந்த முன்பள்ளி கல்வி இந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னுக்கு கல்வி சுடர் என்ற ஒரு பத்திரிகை இணைய வழியாக ஒரு 4 மாதங்கள் நாங்கள் அதை வெளியிட்டு வந்த நாங்கள். பிறகு அதையும் நாங்கள் ஹார்ட் காப்பி அதுவும் பிரிண்ட் பண்ணி கொடுத்த நாங்கள் ஆரம்பத்தில். இதெல்லாம் பதிவு செய்கிறதுக்கு முன்னுக்கு இந்த அமைப்பை பதிவு செய்கிறதுக்கு முன் செய்த வேலைகள். மற்றது பதிவு செய்ததுக்கு பிறகு வந்த பணம் எல்லாம் வங்கி கணக்குக்கு போய் செலவழித்தது. பதிவு செய்ய முன்னுக்கு எனக்கு 2 நன்கொடைகளாக தந்தது. அது செலவாக போனதை ஒழிய அதெல்லாம் பதிவு செய்யாததுக்கு முன்னுக்கு வந்தது என்னுடைய நண்பர்கள் என்னிடம் தந்தது. அதுதான் அதன் வரலாறு. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் நாங்கள் அங்கேயும் அடுத்த மாதத்திலிருந்து 100 பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த டிப்ளமா கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு நிதி உதவி நாங்கள் வழங்க இருக்கின்றோம். மற்றது இது நாடு தழுவிய ரீதியில் தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம். இந்த அரசாங்கம் இந்த நாங்கள் நினைக்கிற மாதிரி அவர்களுடைய திட்டங்களும் அதே ரீதியிலாம் போயிருக்கு. அரசாங்கம் எப்பொழுது மற்ற இந்த இலவச கல்வி மாதிரி முன்பள்ளியில் எடுப்பார்களோ அது வரைக்கும் நாங்கள் இயங்குவோம். அது வரைக்கும் அவர்கள் ஆரம்பிக்கும் வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க இயலாது. காரணம்
அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறை இருக்கும் பொழுது இதை எடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கல. மற்றது சம்பளத்தை பொறுத்தளவில் இப்போ முன்பள்ளிகள் வந்து உதாரணத்துக்கு மானிப்பாய், இங்கால பணம் உடும்புற, இப்படி சில இடங்களில் அந்த முன்பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுடைய பெற்றாருடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய சம்பளம் வந்து ஓரளவுக்கு நல்ல தரமானது. அவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த முன்பள்ளியில் இடம் எடுக்கும் பொழுது முற்பணமாகவே பணத்தை கட்டுறார்கள். பிறகு மாதம் நல்ல சம்பளம் கட்டுறார்கள். அங்கே ஏதாவது நிகழ்ச்சி நடந்தாலும் பணம் கட்டுறார்கள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த நிர்வாகத்தினால் ஆசிரியர்களுக்கு 22, 23, 25 வரையில் சம்பளம் கொடுக்குறார்கள். இந்த ஆசிரியர்கள் வந்து சட்டப்படி 22,000 வரையில் எடுக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான ஆசிரியர்களுக்கு அந்த 22,000 கிடைப்பதில்லை. காரணம், பெற்றார் நிர்வாகங்களுக்கு பணம் கொடுத்தா தான் நிர்வாகங்கள் அந்த அவ்வளோ போதிய அளவு சம்பளத்தை கொடுக்கலாம். அப்போ இது இப்போ முல்லைத்தீவு, கிளிநொச்சி அந்த பகுதிகளில் அவ்வளோத்துக்கு பெற்றாருடைய வருவாய் இல்லை. அதனால தான் இந்த முன்பள்ளிகளுக்கும் இந்த கஷ்டம் இருக்கிறன்றதை நான் நினைக்கிறேன். நான் அறிந்த அளவில் ஊருக்கு இருக்கிற மாணவர்களை வந்து சிறார்களை வந்து வெளியூரில், அதாவது டவுன் சைடில் இருக்கிற பெரிய பெரிய நர்சரிகள் பணம் கட்டி படிப்பிக்கணும். ஆங்கில வழி கற்கை நெறிகளுக்காக சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்கிறார்கள். அதை பற்றி நான் உங்களோட கருத்தை கொஞ்சம். இப்போ இந்த ஃப்ரீ எஜுகேஷன் என்று சொல்லி பாடசாலைகளில் வந்து இலவச கல்வி அப்படி இருந்தும் கிரேட் 1 இருந்து A லெவல் வரைக்கும் பெற்றோர் வந்து பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்பினோம். அவர்கள்ட்ட போதிய சம்பளம் இருக்கோ இல்லையோ, பக்கத்தில் வீட்டு பிள்ளை போகுது இல்லாட்டா வேறு யாராவது காரணத்தை வச்சுக்கொண்டு டியூஷனுக்கு அனுப்புகிறார்கள். அதே போலத்தான் இதுவும் வந்து மற்ற வீடுகளில் என்ன நடக்குதோ அதுக்கு ஒரு போட்டியாகவோ நாங்கள் தரம் குறைந்த நாங்களோ என்று அவர் எண்ணாமல் இருக்கிறதுக்காக தங்களோட பிள்ளைகளை அப்படி முன்பள்ளிகளுக்கு அனுப்புகிறார்கள். நகர பள்ளிக்கூடத்துக்கு மாத்திரம் இல்லை, கிராமப்புற மானிப்பா, உரும்புற அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு கூட அனுப்புகிறார்கள். அங்கேயும் வந்து இந்த மாதாந்த பணம் கட்ட வேண்டியது பெருந்தொகையான பணம் தான் அங்கேயும் கட்ட வேண்டி இருக்குது. ஆகவே இந்த பெற்றோர் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விடுகிறார்கள். மற்றது இந்த ஆங்கில கல்வி என்றதை பற்றி நீங்கள் கேட்டீங்கள். அது இப்போ சில பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறார்கள். பெற்றோர் தங்களோட பிள்ளைகள் ஆங்கிலத்தை படிக்கணும், கணக்கு படிக்கணும், எழுத வேணும், வாசிக்கணும், எல்லாம் செய்ய வேணும் ப்ரீ ஸ்கூல்லேருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆய்வின்படி அவைகளை படிப்பிக்கிறதுக்கு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவைகளை முன்பள்ளிகளில் விளையாடுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, தண்ணியோட விளையாடுறதுக்கு, அதுக்குத்தான் அவைகளை விட வேணுமே தவிர விளையாட்டுக்குத்தான் முன்பள்ளி, படிக்கிறதுக்காக இல்லை. ஆனால் இங்கே அந்த மனோபாவம் வேறு மாதிரி இருக்குது. அது தவறுன்று தான் நான் நினைக்கிறேன். இளம் வயதில் எங்களோட கலாச்சாரம், மற்றது சொந்த மொழி, தாய்மொழி, பழக்க வழக்கங்கள், அதுதான் இந்த ஆரம்பத்தில் நாங்கள் கொடுக்க வேணும் இந்த பிள்ளைகளுக்கு. அது வேற்று மொழியாக இருந்தால் என்ன, மற்ற பாடங்களாக இருந்தால் என்ன, அது 7 வயதுக்கு பிறகு தான் அது தேவையை ஒழிய ஆரம்பத்தில் அது தேவையில்லை. அது எங்களுடைய மக்களுக்கு அதை போதிக்கிறதுக்கு கல்வியிலாக மற்றவர்கள் வந்து அதை போதிக்கணும். நாங்கள் ஒரு சிறு அமைப்பு, இதை நாங்கள் எங்களோட கருத்தை தெரிவிக்கலாமே ஒழிய இதை செயற்படுத்துறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். உங்களோட அமைப்பின் மூலம் இந்த ஆசிரியர்கள்ட்ட ஊதியம், அந்த ஊதியம், அதாவது இப்போ 6,000 ரூபாயில் இருக்கிற ஊதியம் வந்து இன்னும் விரிவடையும் என்ற அந்த நோக்கத்தை நீங்கள் இப்போ கொஞ்சம் முன் வச்சுனீங்க. இப்போ அதை பற்றின கொஞ்சம் விளக்கம். இப்போ நாங்கள் எங்களுடைய கூட்டங்களில் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து இந்த சட்டம் என்ன சொல்கிறதுன்ற சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த முன்பள்ளிகளை நாங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுக்கறதுக்கு கட்டாயப்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் சட்டம் சொல்லுவது பள்ளிக்கூடத்தை நடத்தினோம், அந்த ஆசிரியர்கள் அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். அது அந்த வகையில் நாங்கள் சில அமைப்புகள் எல்லாம் ஆசிரியர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் சில நேரம் உதவிகள் செய்யலாம். ஏனென்று சொன்னால் சட்ட நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் ஒரு மாற்றம் லேசில் வராது. இல்லைன்னு சொன்னால் அரசாங்கம் இந்த பள்ளிகளை எடுத்து தாங்கள் சட்டங்களை ஏற்றின பிறகு தான் இதெல்லாம் பெருமையொழிய இல்லைன்னா 30 வருஷம் ஒரு மாற்றம் நடக்கல தானே. சில பள்ளிக்கூடத்திலே அந்த ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது, ஆனால் பெருவாரியான ஆசிரியர்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்க இல்லை. ஆகவே சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய இதற்கு ஆசிரியர்கள் தான் முன்வர வேணும். அதற்கு நாங்கள்
உதவி செய்யலாம். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆசிரியர்களுக்கு டிப்ளமா கொடுக்குறதன் மூலமாக அவை பெறப்போகிற நன்மைகள் என்னவாக இருக்கும்? இப்போ என்னென்னு சொன்னால், இந்த டிப்ளமா அரசாங்கத்தால் வேறு ஆக்களும் டிப்ளமா கொடுக்கணும், எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. அப்போ அந்த என்னுடைய என்ன பாடவிதானங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்குரிய டிப்ளமா இருக்குது. ஒரு நேரம் இந்த சம்பள உயரியக்குள்ள இவர்களுடைய டிப்ளமா இருந்தால் அது உதவி செய்யணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த டைரெக்ஷனில் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். என்னென்னா, முன்பள்ளி ஆசிரியர்கள் வந்து தொகை வலு குறைவாக இருக்குது. என்னென்னா, ஓ லெவல், ஏ லெவல். அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறோம் தானே, ப்ரீ ஸ்கூல் ஆரம்ப பள்ளியில் இருக்கிற ஆட்களுக்கு முன்பள்ளி ட்ரைனிங் பயிற்சியை கொடுத்து அவர்களை இந்த முன்பள்ளிகளில் படிப்பிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். அது ஏற்கனவே அந்த அரசாங்க சம்பளம் எவ்வளோ எடுக்க வேணுமோ அதை எடுத்துக்கொண்டிருக்கணும். அதனுடைய அவர்களை இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் கூடிய சீக்கிரம் முன்பள்ளிகளுக்கு போதிய ஆசிரியர்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இதுவரையில் டிப்ளமா செய்தால் நல்லதுன்றது தான் ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டிருக்கிற மொழியை நாங்கள் கட்டாயப்படுத்த இல்லாது. நாங்கள் ஒரு அரசாங்க நிறுவனம் அல்ல. ஆனால் நாங்கள் இதை தொடக்கின பிறகு மிக ஆர்வத்தோடு ஆக்கள் கூடுதலாக முன்பள்ளி ஆசிரியர்கள் அப்ளை பண்ணி டிப்ளமா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள். யூனிவர்சிட்டி 2லையும் போதிய இடமில்லாத ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. ஒழிய ஆசிரியர்களிடத்தில் நல்ல ஆதரவு இருக்கின்றது. ஆசிரியர்கள் இந்த டிப்ளமா கோர்ஸுக்கு பிறகு அவர்கள் டிகிரி செய்யக்கூடிய வசதி அதிகரிக்கல. அவர்கள் தங்களுடைய சம்பளத்தை ஒரு உறுதியான முறையிலேயோ அல்லது இப்போ அன்றைக்கு வவுனியா மீட்டிங்கிலையும் இவர் துணைவேந்தர், வவுனியா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் அவர்கிட்ட நான் ஓப்பனாக சொன்னது, அவருடைய சேவை காலத்தில் இந்த பட்டதாரி படிப்பு முன்பள்ளிக்கு பட்டதாரி படிப்பையும் ஆரம்பிக்க உண்டு. அவர் ஏற்கனவே அந்த டைரெக்ஷனில் எப்படியும் பட்டதாரி படிப்பு முன்பள்ளிகளுக்கு ஆரம்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அது நல்லது தானே. தரம் உயர்றதுண்டால் டிப்ளமா வந்து எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக பாட விதானங்கள் அங்கே மேற்கு நாடுகளில் உள்ள இதெல்லாம் கம்பேர் பண்ணித்தான் இப்போ தயாரிச்சிருக்கிறோம். அதனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சி நெறி கண்டிப்பாக அது உயரும். இப்போ ஏற்கனவே இங்கே டிப்ளமா பயிற்சி எடுத்தவர்கள் இப்போ எப்னா யூனிவர்சிட்டியில் போகிற சொல்லியிருக்கணும், நாங்கள் முந்தி ஃபாலோ பண்ண டிப்ளமா இதுகளில் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர இல்லை. இந்த டிப்ளமா ஒரு பிரயோசனமானது தான். சில டீச்சர்ஸ் சொல்லுவீங்கன்னா டிப்ளமா எங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லை இல்லையா. அது வந்து அதை சொல்கிறதுக்காக நாங்கள் முன்பள்ளி கல்வியின் தரத்தை குறைக்கக்கூடாது. முன்பள்ளி கல்வி என்றது வந்து ஒரு சில்லறை விஷயம் இல்லை, இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த முன்பள்ளி பிள்ளைகளை தயார்படுத்துறதுக்கு தேவையான ஆற்றல், அறிவு எல்லாருக்கும் இருக்காது. சரியோ, எல்லாருக்கும் இருக்காது. அது இந்த டிப்ளமா ப்ரோக்ராமில் வந்து சைக்காலஜி படிப்பின சரியோ, பிள்ளைகளோட என்ன மாதிரி விளையாடுறது, பிள்ளைகளை எப்படி ஊக்குவிக்கிறது, பிள்ளைகள் இந்த தேவைகள் என்ன சரியோ, மற்ற விளையாட்டு மூலம்தான் 5 வயது மட்டும் கல்வி, 5 வயது மட்டும் கல்வி விளையாட்டு மூலம்தான் நடைபெற வேண்டும், எழுத்து மூலமல்ல. அப்போ இந்த விஷயங்களை வந்து தராதரம் இல்லாத டீச்சர்ஸை வந்து முன்பள்ளி பிள்ளைகளை படிப்பிக்க விடுறது மிகவும் ஆபத்து. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த முன்பள்ளி கல்வின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவரையில் சொல்லப்படாத விஷயம் என்று சொல்கிறேன். எங்கள்கிட்ட சமுதாயத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஏராளமாக இருக்குது. டாக்டர் பிள்ளைகள் வந்து அது இன்னொரு தரம், என்ஜினியர் பிள்ளை இன்னொரு தரம், டாக்டர் ஜட்ஜ்மேருண்ட லோயர்ஸ் அப்படி. அது இப்போ இந்த குடிசையில் இருக்கிற ஆக்கள், தச்ச வேலை செய்கிற ஆக்கள், மேசன் செய்கிற ஆக்கள், கூலி வேலை செய்கிற ஆக்கள்ன்ற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோட தரம் வந்து அவன் வளர்ச்சியும் அவன் அறிவும் அவன் இந்த முன்பள்ளி மூலம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா எல்லாரையும் சமநிலைப்படுத்தி ஒரு ஒரு சம உரிமையோட எல்லா பிள்ளைகளும் வளரக்கூடிய சம சந்தர்ப்பத்தோடையும் சம உரிமையோடும் வளரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குறோம் இந்த முன்பள்ளி மூலம். அப்போ இப்போ இதுவரை ஆளவும் பாருங்கள், இப்போ கூட சொல்லலாம் பெருமளவு பிள்ளைகள் வந்து வசதி உள்ளாக்கள் தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கூட சான்ஸ். இலவச கல்வி இருந்த பொழுதிலும்
பாருங்க இப்போ வந்து பெரிய பெரிய இடங்களில் டியூஷன் சென்டர்ஸுக்கு போய் படிக்கிற பிள்ளைகள் தான் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு வசதி கூட. மற்ற பிள்ளைகள் நாட்டுப்புறங்களில் இருக்கிற பிள்ளைகள் கனகாலமாக கிளிநொச்சியில் இருக்கிற ஆக்கள் யூனிவர்சிட்டி போகிற குறவு இப்போ தான் போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து கல்வியை வந்து எல்லாருக்கும் கல்வி என்ற ஒரு எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது கல்வியில் என்றதை நாங்கள் ஸ்தாபிக்கணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, இந்த இது நாங்கள் கையில் எழுந்தின விஷயம் வந்து ஒரு சில்லறை விஷயம் இல்லை, சரி பெரிய விஷயம். இது வந்து ஒரு அரசால் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நாங்கள் தற்காலிகமாக செய்து கொண்டு வரோம். காலப்போக்கில் அரசு இதை கையில் என்ற எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ தற்போது எங்களுக்கு பணம் கொடுத்தவர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றி கூறணும். இந்த விஷயத்தில் பெரும்பாலும் இங்கிலாந்துலேயும் இருந்தும் மலேசியாவிலையும் இருந்து தான் எங்களுக்கு இதுவரையில் நிதியுதவி கிடைச்சது. முக்கியமாக இப்போ கடைசியாக ஒரு நிதியுதவி வந்து பெரிய உதவி, கிட்டத்தட்ட 1.5-2 மில்லியன். ஒரு கோயில், ஒரு அம்மன் கோயிலிருந்து அது வந்திருக்குது. அது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போயிருந்த எங்கள்கிட்ட புலம்பெயர்ந்த மக்கள் நடத்துகிற கோயிலிருந்து வந்திருக்குது. அதே போல் அங்கே புலம்பெயர்ப்பு செய்து அங்கே டாக்டர்ஸாக இருக்கிறார்கள், இன்ஜினியர்ஸாக இருக்கிறார்கள். அவைன்ற நிதி உதவியும் எங்களுக்கு பெருமளவு கிடைச்சிருக்கு. மலேசியாவில் இருந்த ஒரு தமிழ் நன்கொடையாளர் அவரும் கொடுத்துருக்கிறார். அலாக்கா ஃபவுண்டேஷன் என்று அவரும் பெரிய ஒரு 7-8 மில்லியன் கொடுத்துருக்கிறார். அப்போ இது எல்லாருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற விரும்புகிறேன். ஆனால் இது பரவலாக இன்னும் இப்போ கனடாவில் நாங்கள் போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அப்படியான இடங்களில் இருந்தும் நாங்கள் இந்த நிதியுதவியை பெறணும். இந்த வரப்போகிற 2-3 வருஷத்துக்கு என்று நான் எதிர்பார்க்குறேன். என்ன இலவச கல்வி எத்தனையோ வருடமாக இங்கே இருக்குது. இலவச கல்வி அதால் வந்து சகல மட்டத்திலும் வந்து இலவச கல்வியால் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். பிறகு இந்த தரப்படுத்தல் வந்தது, ஸ்டாண்டர்டைசேஷன், அதால் எல்லா மாவட்டங்களோட தரம் உயர்றதுக்காகத்தான் அந்த இதை கொண்டவ அந்த விதத்திலும் உயர்ந்திருக்கு. இப்போ இந்த முன்பள்ளி விஷயத்தை பொறுத்தளவில் இலவச கல்வி மூலம் படித்து பட்டம் பெற்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்தந்த பள்ளிக்கூடத்தின் பழைய மாணவர் சங்கம் கண்டு ஸ்தாபித்து பணம் சேர்த்து அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு பண உதவி கொடுக்கிறார்கள். அந்த பள்ளிக்கூடத்தின் முன்னேற்றத்துக்காக முன்பள்ளி பாடசாலைகள் 35 வருஷமாக இருந்தும் அந்த முன்பள்ளிகளின் பேரில் பழைய மாணவர் சங்கங்கள் இல்லை. அப்போ இந்த முன்பள்ளிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டியது யார்? அந்தந்த ஊரில் உள்ள ஆட்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் தாங்கள் இலவசமாக நாங்கள் படித்த நாங்கள் இந்த வாய்ப்பு இல்லை, இந்த முன்பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு தாங்கள் அந்தந்த ஊரில் உள்ள முன்பள்ளிகளுக்கு உதவி செய்யணும் என்று முன்வர வேணும். இப்போ முன்பள்ளிகளுக்கு இங்கே வசதி வாய்ச்ச நகரப்புறத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அவர்கள் பணம் அனுப்பினாலும் இப்போ கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் அந்த பகுதியில் வசதி வாய்த்த ஆட்கள் இல்லை அங்கே. அப்போ அந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கிற முன்பள்ளி பிள்ளைகளுக்கு யார் உதவி செய்கிறது? அதை நாங்கள் கருத்தில் கொண்டு அவைக்கு உதவி செய்கிறதா இருந்தால் புலம்பெயர் மக்கள் இப்போ எங்களுடைய நிறுவனத்துக்கு போதிய அளவு நிதியை வழங்குவாங்கன்னா நாங்கள் இங்கே பரவலாக பார்த்து எங்கே தேவை இருக்கிறோன்றதை நாங்கள் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அது எல்லோரும் அதில் அக்கறை பட்டு வேலை செய்தால் தான் அது அந்த திட்டம் வெற்றி அடையும். இதுவரையிலும் நீங்கள் வந்து பலவிதமான கேள்விகளை கேட்டு பதில்கள் எங்களிடமிருந்து இதை பொதுமக்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி உரித்தாக.